வருகின்ற ஜனவரி 23 மற்றும் 24 ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெறவுள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், தென்பதி மதுராந்தகம், செங்கல்பட்டு. அனைவரும் வருக, சாய்பாபாவின் அருள் பெறுக. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 18 சித்தர்கள் பார்த்தா ரிப்பீட்டாக வந்திருக்கிறாங்க. ஆனால் வேறு பேரில் வந்துட்டாங்க. இப்போ அகஸ்தியர்னா அகத்தியர் நிறைய பேரில் வந்திருக்காங்க. அகஸ்தியர் பேர்லேயே 18 அகஸ்தியர்கள் இருக்காங்க. இப்போ எல்லா சித்தர்களும் நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு போனாலும் சித்தர்கள் ரகசியம் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஜீவசமாதின்றது நீங்கள் இந்த உடல் சார்ந்து யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியாது. ஏன்னா உடல் எல்லாருமே விட்டுட்டு தான் போகும். தேவைகள் மீறி நாம் தங்கத்தை விட பெரிய மதிப்பு நம்ம உயிருன்றதை உணர்த்தினாங்க. மருத்துவத்தில் தங்க மாதிரி அவங்க ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயபிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யாரும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் சித்த வித்யாத்ரி அவர் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். ஆதன் மீடியா அவர்களுக்கு நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. ஏற்கனவே நம்ம ஒரு சித்தரை பற்றி பேசியிருந்தோம். அது ரொம்ப விரிவாகவும் அவர் யார், எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப தெளிவாக, முக்கியமாக ஜலசமாதி அடைந்ததை பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். இந்த நேர்காணலில் நம்ம 18 சித்தர்களை பற்றி இதை பேசுகிறோம். இப்போ நிறைய சித்தர்கள் இருக்காங்க. நம்ம பெயர் இவர்களாம் சித்தர்களா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம முக்கியமாக பார்க்கறது 18 சித்தர்கள் தான். ஸோ இந்த 18 சித்தர்களையும் ஃபாலோ பண்ணி தான் அடுத்தடுத்த சித்தர்மார்கள் நிறைய பேர் வந்தாங்க. ஏன் சார் இந்த 18 சித்தர்கள் அவ்வளோ முக்கியம்? அதை பற்றி சொல்ல முடியும்? கண்டிப்பாக சொல்லலாம் மேடம். அதாவது 18 சித்தர்கள் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, இவங்க உடல் கூறு ஆய்வு பண்ணாங்க. வெறும் உடல் கூறு ஆய்வு மட்டும் பண்ணிடல. இவங்க 18 பேர் அடையாளத்தோட இவங்க ஒரு புக்கை எழுதி வச்சிருக்காங்க. இவங்க உயிர்கூறு ஆய்வும் பண்ணியிருக்கிறாங்க. உடல் கூறு ஆய்வுன்றது உங்களுடைய அனடாமிக் என்ன அப்படின்றது. ஸோ மருத்துவ ரீதியாகவும் உள்ள உயிராற்றல் என்ன மாதிரி செயல்படுது, எப்படியெல்லாம் அது டிராவல் பண்ணுது அப்படின்றது இந்த 18 பேர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மீதி பேரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க பதிவு செய்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பதிவு செய்ததுனால நம்ம தொடர்ந்து இவங்களே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறோம். மற்றவங்க ஏன் பதிவு செய்யலைன்னா, இது பதிவு செய்ய வேண்டியதில் இயற்கையாகவே இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே. ஸோ அதனால நாம் இந்த 18 பேரை வச்சு நிறைய கொண்டாடிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலையிலையும் சிறந்தவங்க. இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நவபாசானத்தில் சிறந்தவராக இருப்பார், இன்னொருத்தர் மூலிகையில் சிறந்தவராக இருப்பார், இன்னொருத்தர் கலைகளில் சிறந்தவங்களாக இருப்பாங்க. இப்படி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் அவங்களுடைய முழு டெடிகேஷனை அதில் செய்து பதிவு செய்துட்டு போயிருக்கிறாங்க. இது எல்லாம் ஆன்மீகம் மட்டும் கிடையாது, அவங்க அரசியலையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சாதாரண ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு இயற்கையாக ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான், எப்படி போகணும், அவனுடைய சமத்துவம் என்ன, ஜாதி அடிப்படையிலையும் மனிதனுடைய இயற்கையாக இருக்கிற அந்த விஷயங்களையும் ஒவ்வொரு சித்தர்களும் அவங்க அதை பதிவில் கொடுத்ததுனால நம்ம அவங்கள கொண்டாடுறோம். கண்டிப்பாக சார். சார், இப்போ பொதுவாக நம்ம அந்த 18 சித்தர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலைகளில் கை தேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக நம்ம பார்க்கும்போது இவர்கள் எல்லாமே நிறைய சித்து விளையாட்டுகளில் கை தேர்ந்தவர்களாக இருக்கும். அதுலேயே நம்ம எல்லாருக்குமே மூலிகைகள் இந்த விஷயங்கள்லாம் தாண்டி மண்ணையும் பொண்ணாக்குற சக்தி சித்தர்களுக்கு இருந்துச்சு. நீங்க ஒரு மண்ணை இவ்வளோன்னு கொடுத்தீங்கன்னா போதும், டக்குன்னு அதை தங்கமா மாத்தி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம். ரசவாதம் அப்படின்னு கூட சொல்றாங்க சார். அது உண்மையாவே பாசிபிளா? நிச்சயமா பாசிபிள். இப்போ நாம ஒரு இந்த உலகத்துல தங்கத்துக்குன்னு ஒரு தனி மதிப்பு கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு பொருளாதாரத்தினுடைய உச்சமே தங்கம் தான். ஸோ அப்போ இந்த மருத்துவத்துல தங்க மாதிரி அவங்க ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க. தங்கத்துக்கு ஈக்குவலா என்ன நம்ம இங்க ஒரு ஒரு பொருளாதாரம் வச்சிருக்கிறோமோ அந்த மாதிரி மருத்துவத்துல ரொம்ப உச்ச நிலையில ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. விலை மதிப்பு ரொம்ப அதிகம். விலை மதிப்பு ரொம்ப அதிகம். ஸோ அதெல்லாம் யாரு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ராஜாக்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா சாதாரண பாமரன் அதை பயன்படுத்த முடியாது. ஸோ அதை ராஜாக்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க ராஜாக்கள் பயன்படுத்தும் போது அந்த பயன்பாடு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்தது தவிர பாமர மக்களுக்கு வரல. அப்படி வரும்போது அவங்க மண்ணை ஏன் பொண்ணாக்குனாங்க அப்படின்னா,
ராஜாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த தங்கத்தினுடைய பொருளாதாரம் இருக்கணுன்றதுக்காக சித்தர்கள் வந்து செய்து கொடுத்தாங்க. சாதாரண மக்களுக்கும் கொடுத்துருக்கலாம். பட் அதை வந்து அவங்க ஒரு பொருளாதார ரீதியாக கட்டுப்பாடோடு இருக்கணுன்றதுக்காக அதை வந்து தங்கத்தினுடைய அந்த மதிப்பை வந்து அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. ஓகே. சோ எல்லாருக்கும் எளிமையா கிடைச்சிட்டா அதனுடைய மதிப்பு மதிப்பு இல்லாம போயிடும், மதிப்பிழப்பு ஆயிடும். மதிப்பிழப்பு ஆயிடுச்சுன்னா நீங்க இங்க ஒரு சுழற்சி இருக்காது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா இங்க ஒரு சுழற்சி இருக்காது. கண்டிப்பா. இந்த இந்த மானிடர்கள்லாம் எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ எப்பவுமே இந்த பூமியில ஒரு தேவைகள் இருக்கணும். அந்த தேவைகள் மீறி நாம தங்கத்தை விட பெரிய மதிப்பு நம்ம உயிருன்றதை உணர்த்தினாங்க. கண்டிப்பா. ராஜாக்கள்லாம் கூட சொன்னாங்க சித்தர்கள்கிட்ட, நீங்க எல்லாரும் தங்கத்தை செஞ்சு கொடுத்துருங்க, எல்லாரையும் பணக்காரன் ஆக்கிடலாம். கண்டிப்பா. எல்லாரையும் பணக்காரர் ஆக்கிட்டோம்னா இந்த பூமி சுழற்சி வந்து வேற மாதிரி போயிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரொம்ப அக்ரோஸ் ஆயிடும். ஸோ அதனால இவங்க இறைவனை நோக்கி பயணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றனால அதை அந்த ப்ராஜெக்டையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆமா. ஸோ அது வந்து இப்போ ரகசியமாகவே இருக்கு. ஆனா அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நீங்க என்ன செய்தாலும் செய்கை தானே அது. கண்டிப்பா. நீங்க நேச்சுரல் கிடையாதுல்ல, நேச்சுரல் தங்கம் தான் தங்கம். அதுக்கு அவங்க மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த மதிப்பீடு தான் இந்த உலகம் அனுபவிக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன உருவாகினாலும் அது ஆர்டிஃபிஷியல் தானே. கண்டிப்பா. நான் மண் எடுத்து தங்கமாக்குறேன் அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் தான், அது ஒன்றும் நேச்சுரல் கிடையாது. கண்டிப்பா. அதுக்கு அவங்க நேச்சுரலுக்கு மதிப்பு கொடுக்குறவங்க எப்பவுமே சித்தர்கள். அதனால தான் வந்து இதை பெருசா யாருக்கும் அதை சொல்லிட்டு போகல. கண்டிப்பா. இப்போ நம்ம எல்லாருமே காமனா ஒரு பீப்புள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சித்தர்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வாழ்க்கையில தான் வந்தான். முற்பகுதி பிற்பகுதி அப்படின்றது நிறைய இருக்கு. இப்ப இந்த சித்தர்கள் எந்த காலகட்டத்துல அவர்கள் வந்து ஒரு ஞான நிலை அடைகிறது வந்து இப்போ நம்மளால அது பாசிபிள் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்பவும் அது பாசிபிள் அப்படின்னும் சொல்றாங்க. பட் 18 சித்தர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு காலநிலை எப்படி உருவானது, அதை பத்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பாமா, கண்டிப்பா. நீங்க சூழல் தான் ஒரு மனுஷனை இங்க எல்லாமே மாத்துது. அதனால சாதாரண பாமரனா இருந்தவங்க தான் இன்னைக்கு நம்ம சித்தரா கொண்டாடப்படுறோம். கண்டிப்பா. ஸோ ஒவ்வொருத்தருடைய நீங்க பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையில இருந்து வந்திருப்பாங்க. நீங்க கடக்கோடின்னு சொல்லக்கூடிய ஒரு பிறப்புல இருந்து அவங்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எங்க பிறக்கிறோன்றது முக்கியம் இல்லை, அவங்களுடைய அறிவாற்றல் தான் முக்கியம். நம்ம அறிவோடு இருக்கிறவங்கள தான் நம்ம இன்னைக்கு வச்சு கொண்டாடுறோம். அப்துல் கலாம் எங்கேருந்து வந்தாரு, நம்ம எதை பத்தி அவருடைய பேக்ரவுண்டை பத்தி பேச வேண்டியதில்லை. ஆனா இன்னைக்கு நம்ம அவருக்கு தேவை, நாட்டுக்கு தேவை, அவரை கொண்டாடுறோம். அந்த மாதிரி தான் இந்த சித்தர்களுடைய அடிப்படை வந்து எங்கேருந்து வந்து நம்ம அதாவது மூலத்தை பார்க்காதன்னு சொல்லுவாங்க. நீங்க மூலத்தை தேடிட்டீங்கன்னா அது எங்கேயோ ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து வந்திருக்கும். ஆனா இங்க இப்ப நடைமுறையில அவங்க தேவைக்கு அவங்க வராங்க. இது பிரபஞ்சம் தான் தேர்ந்தெடுக்குது. ஒரு மனிதனை வந்து ஆற்றல் மிக்கவனா ஆக்கணும் அப்படின்னா அந்த மனிதன் வந்து இயற்கையை நேசிக்கிறான். இயற்கையினுடைய அந்த தேடுதலுக்கு அவன் ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால அந்த இயற்கை அவனை முன்ன கொண்டு வருது. அந்த இயற்கையை முன்னு கொண்டு வரும்போது நம்ம எல்லாரும் ஒரு புரிதல்ல இருக்கும்போது இவர் ஒரு வேற ஒரு கான்செப்ட்ல இருக்காருனால அவர் உச்சத்துல வைக்கிறோம். ஓகே. ஆமா, அப்படிதான் சித்தர்கள் வந்து முன்ன ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. ஸோ அதனால இப்படிதான் சித்தர்களுடைய வளர்ச்சி இருக்க தவிர இந்த சித்தர்கள் வந்து யார் வேணாலும் ஆகலாம். நீங்களும் ஆகலாம், நானும் ஆகலாம். நான் முயற்சிகளே, நீங்க முயற்சிச்சுக்கிறீங்க. ஓகே. அதுதான் வித்தியாசம். அதுதான் இங்க வித்தியாசம். ஓகே. சித்தர்கள் பொதுவாக நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் ஜலசமாதி அடைஞ்சிருக்காங்க. மற்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரபலமா வந்து ஜீவசமாதி தான். அதுக்கு உடல் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான். எல்லாருக்கும் எல்லா உடல் அமைப்பும் வந்துடாது. ஒருத்தருக்கு வந்து நீர்ல எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கும், இன்னொருத்தருக்கு நெருப்புல இருக்கக்கூடிய பக்குவம் இருக்கும். அவர் ஏன் நெருப்புல இருக்கிறாரு, அவர் ஏன் நீர்ல இல்லை நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஸோ உடல் அவங்களுக்கு என்ன அமைப்பு கொடுத்துருக்குதோ அதில் அவங்க சாதனை பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே. இந்த ஜீவசமாதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, அதை பற்றி ரொம்ப சிம்பிள்மா. நீங்கள் ஜீவசமாதின்றது வந்து நீங்கள் இந்த உடல் சார்ந்து யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியாது. ஏன்னா உடல் எல்லாருமே விட்டுட்டு தான் போகணும். இந்த உடலை கடந்து போகிறதுன்னு தான் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்களே தவிர உடலை பாதுகாக்கிறதுன்னு அவங்க எதுவுமே சொல்லலை. இந்த உடலை வந்து நம்ம வாழ்ந்ததுக்காக நேசித்து அதை வந்து ஒரு பத்திரப்படுத்துகிறாங்க. ஓகே. அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஏன் கெட்டு போகாமல் இருக்கணும்னா இவங்க அந்த செல்ஸ் எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஒரு உணர்வு கொடுத்துட்டாங்க. அந்த செல்ஸுக்கு எல்லாமே கர்மா இல்லை. கர்மா இல்லாதது வந்து டீகம்போஸ் ஆகாது. ஸோ அவ்வளோதான். ஆனால் எதுக்கு மோட்சம் கொடுக்குறாங்கன்னா உயிருக்கு தான் மோட்சம் கொடுக்குறாங்க. அந்த உயிர் ஆற்றல்ன்றது நீங்கள் எல்லாரும் உணர மட்டும்தான் முடியும், யாரும் கண்ணில் காட்ட முடியாது. அந்த சித்தர்கள் வந்து அந்த உணர்வை தூண்டி விடுறாங்க. அது தூண்டி விடுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத அவங்க ஒரு பெரிய புக்காக எழுதி அந்த புக்கில் நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் உணர்வை பற்றியே தான் பேசுவாங்க. உணர்ச்சிகள் எல்லாமே உடல் சார்ந்தது. அப்போ உடல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்சம் கிடைக்காது.
இப்போ உணர்வு சார்ந்த விஷயம் கிடைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மரணம் இல்லாத ஒரு உணர்வு இருக்கு. இந்த உடல் தான் அழிய போகுது. ஆனா உயிர் அழியாதது. அப்போ உயிர் அழியாம நான் எதை பார்க்க போறேன், எதை அனுபவிக்க போறேன் அப்படின்னா, அதுதான் அடுத்த பரிணாமம். ஓகே. இப்ப நாம இந்த பரிணாமத்துல என்னெல்லாம் அனுபவிக்கிறோமோ, இதை கொண்டு போய் அந்த பரிணாமத்துல சேர்க்க முடியாது. ஏன்னா அதனுடைய டைமிங் வேற, இதனுடைய டைமிங் வேற. ஓகே. இப்போ நம்ம இங்க 1 வருஷம் இருக்குன்னா, அந்த பரிணாமத்துக்கு வந்து அது 1 மணி நேரம் தான். ஓகே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாம்பாட்டி சித்தர்களுடைய நிச்சயமா. இன்னொரு அவதாரமா தான் இப்போ வந்து அந்த சித்தர் வந்து இருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமா. பார்த்தோம். இப்போ பொதுவா இந்த ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் 18 சித்தர்களையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய அடுத்த அவதாரங்கள் கண்டிப்பா இருக்கா? கண்டிப்பா இருக்குமா. ஓகே. கண்டிப்பா இருக்கு. அவங்க அங்கங்க அடையாளப்படுத்திட்டு தான் போறாங்க. இப்போ நீங்க அந்த 18 சித்தர்கள் பார்த்தா ரிப்பீட்டா வந்திருக்கிறாங்க. ஆனா வேற வேற பேர்ல வந்துட்டாங்க. ஓகே. இப்போ நீங்க போகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போகர் நிறைய பேர்ல வந்துட்டார். இப்போ அகஸ்தியர்னா அகஸ்தியர் நிறைய பேர்ல வந்திருக்காரு. அகஸ்தியர் பேர்லயே 18 அகஸ்தியர்கள் இருக்காங்க. 54 அவையார் இருக்கிறாங்க. ஆணு பெண்ணு எல்லா இதுலயும் வந்துட்டாங்க. ஓகே. அவையாருன்னா நம்ம ஒரு அவையார் தான் தெரியும். அவையார்னா நம்ம பெண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்ல அவையார் சித்தர்களா இருந்திருக்கிறாங்க. அதுக்கான அடையாளங்கள்லாம் இங்க வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா எந்த அவையார் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணான்ட்டு ஒன்னு தேர்ந்தெடுத்து தமிழ் சங்கத்தை உருவாக்குனவங்க, தமிழுக்காக பாடுபட்டவங்கன்னு பெண்ணை நாம, ஏன்னா பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களும் அதுக்கு அந்த காலகட்டத்துல நம்ம நியரஸ்ட் காலகட்டத்துல இருந்ததுனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணம் அவங்களுடைய அடையாளங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. நம்ம யாருக்கும் கைக்கு கிடைக்கல. இப்போ இது யாரு செஞ்சான்னு சொன்னா அது பெரிய கான்ட்ரோவர்சியா போயிடும். அதுக்கு நாம இந்த பெரிய பதில் சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம கையில இல்ல. யார் அழிச்சான்றதுக்கே நமக்கு ப்ரூஃப் இல்ல. ஆனா நம்ம அழிச்சாங்கன்றது உறுதியா எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருடைய ஜீன்லயும் அது புரியுது. கண்டிப்பா நம்மளுடைய அடையாளங்களை அழிச்சிட்டு போயிட்டாங்க, இது வந்து பெரிய ஒரு சதின்றது நமக்கு தெரியுது. இன்னார் தான் நம்மளால கை காட்ட முடியல. கை காட்டினா அது பெரிய கான்ட்ரோவர்ஸ் ஆகும். அதை பத்தி நம்ம நிறைய டீகோட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால நாமளே நம்ம சித்தர்களை நாம இது படுத்துற மாதிரி ஆயிடும். அதனால சித்தர்கள் எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க. இன்னைக்கும் இருக்கிறாங்க. இன்னைக்கும் போகர் இருக்கிறார். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்றத அவங்களால மட்டும்தான் அதை யூகிக்க முடியும். காலத்தினுடைய தேவை அவங்க வராங்க. இப்ப நிறைய சொல்ற ஒரு விஷயம், இந்த சித்தர்கள் ஃபுல்லா அந்த மக்கள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல தான் வாழ்வாங்க. அது என்னுடைய கருத்து என்னன்னா, அப்படி இருக்கவே மாட்டாங்க. மக்களோட காப்பாத்துறதுக்கு, மக்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் அவங்க வராங்க. ஒரு பெரிய அரசர் எதுக்கு இருக்கிறாருன்னா மக்களை காப்பாத்துறதுக்கு தான் இருக்கிறாரு. அரசர் போய் காட்டுல ஒளிஞ்சுப்பாரா? அரசருக்கே அறிவுரை சொல்றவங்க சித்தருங்க. அவங்க எப்படி போய் காட்டுல போய் ஒளிஞ்சுப்பாங்க? ஆனா அவங்க மலைவாழ்ல தான் அதிகமா வாழ்வாங்க. அதுதான் சொல்றேன். அவங்க வந்து எப்படின்னா அவங்க ஒரு ஃப்ரீடமுக்காக, ஒரு கண்டுபிடிப்புக்காக போறாங்க. இப்ப நீங்க வருஷம் ஃபுல்லா உழைச்சிட்டு நீங்க ஒரு டூர் போறது இல்லையா? ஒரு ரிலாக்ஸ்னஸ் வேணும். இல்ல ஒரு விஷயத்துல நீங்க ஏதாவது தனிமையில எழுத வேண்டியது இருக்கும். இல்ல தனிமையில நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டியது இருக்கும். ஏதோ ஒரு ஃப்ரீடமுக்காக நீங்க போறீங்க. கண்டிப்பா. அப்படி போறதை மட்டும் தான் இவங்க பாக்குறாங்களே தவிர, மக்களோட மக்களா இருந்து சேவை செஞ்சதை இவங்க வெளியே பேசுறதே இல்லை. ஏன்னா மக்களோட மக்களை சேவை செய்யறதுக்கு தான் அவங்க வர்றதே. அவங்க போய் காட்டுல போய் எப்படி உட்காந்துப்பாங்க? இந்த மூலிகைகள்லாம் பொதுவா அந்த மலைப்பகுதிகள்ல தான் கிடைக்கும் அப்படின்னு. அதுல உங்களுக்கு தெரிந்த எல்லா சித்தர்களும் பயன்படுத்திய ஒரு அரிய வகை மூலிகை அப்படின்னு ஏதாவது? அரிய வகை மூலிகைன்றது நம்ம காலுக்குள்ளேயே இருக்கு. நம்ம காலுக்குள்ள இருக்கிற மூலிகைகளுக்கு வீரியம் கம்மியா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நாம அது நிறைய இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பொல்யூஷன் ஆயிடுச்சு. நாமளும் நிறைய பிளாஸ்டிக் ரோட்ல போட ஆரம்பிச்சிட்டோம், நிறைய குப்பைகளை கொட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதனால அந்த மூலிகைகள் வீரியம் அதிகமா இருக்கிறது எங்க இருக்குன்னா காட்டுல இருக்கு. அங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கு, யாரு காலும் படாம இயற்கையோட ஒன்றி இருக்கிறதுனால அங்க போய் எடுத்துட்டு வராங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா மூலிகை எப்பவுமே மனிதனுடைய காலை சுத்தி தான் இருக்கும். இப்போ நம்ம வீட்டுல ஒரு மிருகம் வளர்க்குறோம்னா அதுக்கு வாமிட் வந்தா அது ஒரு பில்லை போய் சாப்பிடுது. அந்த பில்லு தேவை அதுக்கு. அதனால பிரபஞ்சம் என்ன பண்ணிடுது, அந்த காலை சுத்தி தான் அதை வளர்த்து வச்சிருக்குது. அது இயற்கையாவே போய் சாப்பிடுது. நமக்கும் அதே மாதிரிதான் இயற்கை கொடுத்துருக்கு. ஆனா நாம அதை மதிக்காம அதை குப்பையாக்கி வச்சிருக்கிறோம். அப்படி ஏதாவது நாங்க இதுவும் ஒரு மூலிகை தான், பட் இது தெரியாம நீங்க மக்கள் வந்து அதை தவறா யூஸ் பண்ணி தெரியாம இல்ல, அதை பத்தி தெரியும், எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நத்தை சூரியன்னு ஒரு மூலிகை இருக்கு.
தாத்தா பொண்ணுன்னு சொல்லுவாங்க. சூரியகாந்தி மாதிரி ஒரு சின்ன பூ வரும். அதை நான் உடைச்சு விட்டா பார்த்துருக்கேன். அப்படியே ஆமா, தாத்தா பூன்னு கூட தாத்தா பூன்னு சொல்லி சொல்லுவாங்க. உடைச்சு விடுவோம். அது வந்து நத்தை சூரியன் பேர் அது. ஓகே. அது நிறைய பேர் வைக்கிறாங்க. ஊருக்கு ஊர் ஒரு பேர் இருக்கு. அருவாமுக்கு பச்சைலைன்னுவாங்க. ம். இப்படி நிறைய இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்துல போர்க்காலத்துல பயன்படுத்தினாங்க. ஓகே. இப்போ நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவருக்கு பிளட் போயிட்டே இருக்கு. ம். அந்த நத்தை சூரிய கசக்கி அப்படியே ஒட்டிட்டீங்கன்னா பிளட்டும் நின்னுடும், ம். புண்ணும் எந்த ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணாம ஆறிடும். ஓ, ஓகே. இது சித்தர்கள் நமக்கு ஆதியில போர்க்களத்துக்காக தயார் பண்ணி நம்மளுடைய விதைச்சு விட்டது. இன்னைக்கும் முளைச்சிட்டு இருக்கு. ஆமா, நான் இன்னைக்கும் பார்த்திருக்கேன். முளைச்சிட்டு இருக்கு. ஆனா அதே நத்தை சூரியன் நீங்க காட்டுல போய் பாத்தீங்கன்னா பூவினுடைய சைஸ் பெருசாயிடும், இலையினுடைய அந்த கிரீனிஷ் வந்து மாறிடும், ஓகே. அந்த இலையினுடைய வெட்டெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ம். அப்ப இங்க வீரியம் அதிகமா இருக்காங்க, ஓகே. இங்க வீரியம் கம்மியா இருக்கு. காரணம் நம்ம இங்க பொல்யூஷனு ஓகே. இதை பத்தி நமக்கு தெரியல. ஆனா அவேர்னஸோட இருக்கிறவங்களுக்கு அது புரியும். அது நம்ம பயன்படுத்தாத என்ன காரணம், குப்பையில இருக்கு, ம். அது ஏதாவது நம்மள பண்ணிட போகுது ஓகே. அப்படின்னு நம்ம அதை ஒதுக்கிட்டோம். ஓகே. இன்னைக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் அதனுடைய மதிப்பு தெரியல இல்ல, அப்படிங்கிறது. மக்களுக்கு மதிப்பு தெரிஞ்சா கூட இன்னைக்கு ஹைஜீனிக்குன்னு ஒரு விளம்பரம் வருதுமா. ம். இப்போ நீங்க வந்து சாதாரண சோப்பு, நீங்க அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்த சோப்பை இன்னைக்கு கொண்டு வந்தா யாரும் வாங்க மாட்டாங்க. ம். அதுவே ஒரு பெரிய ஒரு ஸ்டாரை நடிக்க வச்சு ம். அவங்களுக்கு ஃபுல்லா மேக்கப் போட்டு இதை நான் யூஸ் பண்ணதுனால தான் இப்படி இருக்குன்னு ம். சொன்னா அந்த சோப்பை போட்டி போட்டு வாங்குறோம். ம். அப்போ நம்ம பழமையை நாம தான் ஒதுக்கி வைக்கிறோம். கண்டிப்பா. விளம்பரங்களை பார்த்து நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். இப்போ மருத்துவமும் அப்படிதான் ஆயிடுச்சு. மருத்துவம் இன்னைக்கு விளம்பரம் பண்ணி கூப்பிடுறாங்க. ம். ஒரு காலகட்டத்துல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல விளம்பரம் பண்ணி நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பா. இன்னைக்கு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு விளம்பரம் வந்துச்சு. ம். மற்றதுக்கெல்லாம் விளம்பரம் பண்ணலாம், ஓகே. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு விளம்பரம் வந்து எந்த ஸ்டேட்லேயும் நீங்கள் எந்த கண்ட்ரிலையும் பார்த்துருக்க முடியாது. இன்னைக்கு இந்தியாவில் அது விளம்பரப்படுத்துகிற அளவுக்கு நம்ம நிலைமை மாறி இருக்கு அப்படின்னா, அது பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அடையும் போது இந்த விளம்பரத்துக்குள்ள மக்களை மாட்ட வைக்கிறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் கண் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் தேடி எங்கேயோ ஒன்று தான் போக முடியும். ம். இப்போ ஐடி வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, ஐடியை சுற்றி சுற்றி கண் ஹாஸ்பிட்டல் வந்துச்சு. ஆமா. அப்போ பைக் ஷோரூம்லாம் எங்கேயோ ஒரு ஷோரூம் தான் இருக்கும். நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், அவனை வந்து கவர் பண்ணி அவன் பணத்தை பிடுங்கணும். ம். ஸோ மருத்துவமும் அப்படிதான் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஓகே. மருத்துவம் வந்து புடுங்குறாங்கன்னு சொல்ல வரல, அந்த மருத்துவத்தை வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் பெஸ்ட், இதுதான் பெஸ்ட், இதுதான் பெஸ்ட், அதிகப்படியான தேவையா உருவாக்குறாங்க. இதுதான் பெஸ்ட், ஹைஜீனிக்கு போது உங்க மண்டையில ஃபுல்லா அது ஏறினதுக்கு அப்புறம் இந்த மூலிகை கண்ணுக்கு உங்களுக்கு பார்த்தா கூட ம். ஐயோ அது அழுக்கு டெட்டியா இருக்கு, அது நம்மள யூஸ் ஓகே. பண்ண முடியாதுன்னு ஒதுக்கிடுறாங்க. ஆனா இன்னைக்கு கொரோனா காலத்துல என்ன பண்ணோம்? ம். கொரோனா காலத்துல நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சித்த மருத்துவம் தான் காப்பாத்துச்சு. கண்டிப்பா. அதுக்கு ஏன் அங்கீகாரம் தரலைன்னா அந்த அளவுக்கு அதுக்கு இங்க அரசு சார்ந்தோ இல்ல மற்ற துறைகள் சார்ந்தோ அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. ஓகே. அந்த அழுத்தத்தை நாம ரொம்ப பப்ளிக்காவும் பேச முடியாது. கண்டிப்பா. ஆனா நம்மளை காப்பாத்திச்சுன்றது எல்லாருக்கும் தெரியுது. அதை புதுப்பிக்கிறதுக்கு நாம தான் முன் வரணும். ஓகே. அரசையோ இல்ல விளம்பரம் செய்யற நிறுவனங்களையோ நாம போற சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஓகே. இப்போ நாம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மூலிகையை நாமளே மீட்டெடுக்கலாம். ஓகே. நம்ம கண்டிப்பா. கையில தான் இருக்கு. சித்தர்கள் வந்து நம்ம கையில பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதாவது நீ எழுதி வச்சா இங்க அழிஞ்சு போயிடும்னு சொன்னா பழக்கத்துல கொண்டு வந்துட்டாங்க. ம். இப்போ மிளகு அப்படின்றது வந்து பெரிய மருத்துவம். ஒரு கண்டிப்பா. பகைவன் வீட்டுக்கு போனா கூட 10 மிளகு எடுத்துட்டு போன்றாங்க. அவன் ம். உன்னை விஷம் வச்சு கூட சாப்பாடு வச்சிடலாம். அந்த நேரத்துக்கு டக்குன்னு 10 மிளகு சாப்பிட்டீங்கன்னா விஷம் முறியும்ன்றது ரொம்ப சிம்பாலிக்கா நமக்கு மருத்துவம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ம். இது அழிக்கவே முடியாது. நாம் இன்னும் வந்து பிறக்கிற குழந்தை கூட இந்த தத்துவத்தை சொல்லும். கண்டிப்பா. அந்த அளவுக்கு நமக்கு ஆழமா பதிச்சுட்டு போயிட்டாங்க மருத்துவத்தை. ம். நம்ம யாரும் கத்துக்க வேண்டியதே இல்லை. எல்லாருக்கும் நமக்கு ஜெனட்டிக்காவே இருக்கு. அதை நம்ம வெளியே எடுக்கிறது இல்லை. கண்டிப்பா. சார், நிறைய விஷயங்கள் சித்தர்கள் ரகசியம் அப்படின்னு கண்டிப்பா. சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப எல்லா சித்தர்களும் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு போனாலும் சித்தர்கள் ரகசியம் என்ன? அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? நீங்க சித்தர்கள்லாம் உங்க கண்ணோட்டத்துல நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஓகே. ஒரு மருத்துவர்களா, ஒரு ஞானிகளா நம்ம பார்க்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் சித்தர்களை நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு சயின்டிஸ்டா பாக்குறேன். ஓகே. சித்தர்கள்லாம் ஒரு சயின்டிஸ்ட். ஒரு சயின்டிஸ்ட் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ம். படிப்புனா என்னன்னு தெரியும். ஒரு கல்வியை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது அவங்ககிட்ட ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கும். கண்டிப்பா. ஒரு பாமர மக்களுக்கு எப்படி மருத்துவம் கொடுக்கணும்னு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கும். பொருளாதாரத்தை எப்படி ஈட்டணும் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கும். ஓகே. கடவுள் வழிபாடை பற்றி ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கும். அந்த சிஸ்டமேட்டிக்கை கொடுத்தவங்க நாமளை வந்து தமிழில் சித்தர்கள்னு சொல்கிறோம், ஓகே. அறிவாளிகள்னு சொல்கிறோம். ஆனால் இங்கிலீஷில் வந்து சயின்டிஸ்ட்னு சொல்கிறோம். ம். நாம் பார்க்க வேண்டியது அவங்கள சயின்டிஸ்டாக பார்த்தா நிறைய நம்ம கற்றுக்கலாம். ஓகே. அவங்கள கடவுளாக பார்த்தா ஒன்றுமே கற்றுக்க முடியாது. கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு கடவுள்ன்ற பெரிய மதிப்பை கொடுத்து அவங்கள கும்பிட தான் செய்யுமோ தவிர அவங்க கூட இணைஞ்சு நம்மளால பேச முடியாது.
ஓகே. அவங்க சொன்ன விஷயத்த ஆமா. நம்மளால நீங்க அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா, நீங்க ஒரு சாதாரண ஒரு தந்தை கிட்ட பேசுற மாரி, ஒரு குரு கிட்ட பேசுற மாரி, இல்ல ஒரு ஆசிரியர்கிட்ட பேசுற மாரி, நீங்க அவர உத்து நோக்கி பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு ரிசல்ட் குடுப்பாங்க. கண்டிப்பா. நீங்க லேர்ன் பண்ணலாம். நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். கத்துக்கிறதுக்கு தான் நமக்கு இங்க சித்தர்கள் அறிவாளிகள் தேவையோ தவிர, நாம அவங்கள கடவுளாக்குறதுக்கு இங்க யாரும் அவங்க வரல. கண்டிப்பா. ஷூர். ஐயா, நீங்க சித்த வைத்தியரும் கூட. கண்டிப்பா. இப்ப நம்ம நெறைய நோய்களுக்கு நெறைய மருந்துகள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒருத்தருடைய வாழ்நாள்ல அதிகப்படியான மருந்துகள் எடுக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்லயும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா. டெய்லியும் நீங்க இந்த ஒரு விஷயம் காலையில எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டேப்லெட்ஸ்ங்கிறதே தேவைப்படாது. அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது மூலிகை, ஏதாவது மருந்து இருக்கா? நீங்க மூலிகை கிட்ட போவே கூடாது. ஏன்னா, மூலிகை அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் ஒரு வகையான அ மருத்துவம்ன்ற இப்ப நீங்க அலோபதியில எப்படி வந்து கெமிக்கலா குடுக்குறாங்களோ, ம். அதே மாரி இதுவும் ஒரு கெமிக்கல் தான். ஓகே. இதுவும் கெமிக்கல் பச்சை இலையில இருக்கு. ம். அந்த கெமிக்கலே உள்ள இல்லாம நம்ம ஒரு மருத்துவத்த குணம் பண்ணா, நீங்க முதல்ல மன ரீதியா நீங்க ட்ரெயின் ஆயிடணும். இப்போ ஓகே. உங்களுக்கு பிரச்சனைன்றது நீங்க தான் சொல்றீங்க. எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னா, வயிறு ஏன் வலிக்குது? மோஷன் போகாம வலிக்குதா? இல்ல நான் தண்ணி குடிக்காதனால ம். எனக்கு வலிக்குதா? இல்ல நான் சரியா தூங்காதனால வலிக்குதான்னு நானே ரியலைஸ் பண்ணணும் முதல்ல. ம். நான் ரியலைஸ் பண்ணா தான் எனக்கு அது நோயா மாறாது. ஓகே. நான் எடுத்த உடனே நானே நோயா மாத்திட்டேன்னா, நான் மருத்துவர்கிட்ட போய் தான் ஆகணும். ம். அப்போ மருத்துவர் என்ன சொல்லுவாரு? "என்னப்பா உனக்கு பிரச்சனை? வயித்து வலிக்குது." அப்போ அந்த காலத்துலலாம் எப்படின்னா, ஒரு அ ஒரு அ மருத்துவர்கிட்ட ஒரு நோயாளி வராங்கன்னா, அவங்க கிட்ட 15, 20 நிமிஷம் பேசுவாங்க. ம். இப்ப அப்படிலாம் கிடையாது. "ஓ வயித்து வலியா? இந்தா ஸ்ட்ரிப்ஸிஷன கையில எழுதி இந்த மாத்திரைய போடு." ஓகே. அந்த மாத்திரை அவனுக்கு என்ன நோயின்னே இவருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவருக்கும் தெரியாது. இவர் சொன்னத வச்சு அவருக்கு குடுத்துடுறாரு. ஆனா இன்னைக்கும் ஒரு சில மருத்துவர்கள் கேள்வி கேட்கிற மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ம். அந்த கேள்வி கேட்கிற மருத்துவர்கள் குறைஞ்சிட்டாங்க. ஓகே. அதனால நீங்க வந்து உங்களுக்கு நோய் வருது, நீங்க தற்காத்துக்கணும்னா, முதல்ல ஏன் வருதுன்னு நீங்களா அனலைஸ் பண்ணுங்க. ம். நைட்டு ரொம்ப சாப்பிட்டோமா? லேட் நைட் சாப்பிட்டோமா? ஏன் நமக்கு வயிறு வலிக்குது? இல்ல நமக்கு ஜீரணம் ஆகலையா? ஒரு 2 நாள் பட்னி போடுவோம். அதெல்லாம் நீங்களா ரியலைஸ் பண்ணா ஆரோக்கியமா வாழலாம். ஓகே. உங்க உடம்பு ஏத்துக்காத உணவுன்னு நெறைய இருக்கு. இப்ப எல்லாரும் கறி சாப்பிடுறாங்கன்றத நான் கறி சாப்பிட முடியாது. ம். என் உடம்பு ஏத்துக்காது. அதனால நான் சாப்பிடாம இருக்கிறேன். அப்படிதான் நீங்க அத ஒதுக்கணுமோ தவிர, நானு சைவம், நான் அசைவம், ம். எனக்கு வந்து ஃபுல்லா நானு காய்கறி தான் சாப்பிடுவேன். இல்ல நானு ஃபுல்லா அ இதுதான் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன்னு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். ஓகே. ஒரு சிலருக்கு காய்கறி ஒத்துக்காது. ஒரு சிலருக்கு நான்வெஜ் ஒத்துக்காது. உங்க ம். உடம்ப நீங்க கவனிக்கணும்னா, நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. நமக்கு ஏன் நோய் வந்தது? போன வாரம் என்ன சாப்பிட்டோம்? நேத்து என்ன சாப்பிட்டோம்? ம். நம்ம உணவ கரெக்ட்டா சாப்பிட்டோம்னா, நோய் சுத்தமா வராது. மருத்துவத்துக்கிட்ட போக வேண்டியதே இல்ல. கண்டிப்பா. ஆ. ஓகே. ஸோ நெறைய விஷயங்கள் பேசினோம். குறிப்பாக இந்த 18 சித்தர்கள் வந்து நம்ம எவ்ளோ பெரிய சயின்டிஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி அவங்க சொன்ன விஷயங்கள நம்ம இப்ப எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டா, மோஸ்ட்லி வந்து கண்டிப்பா இல்ல. கிடையாது கண்டிப்பா. அப்படிங்கிற ஒரு அவங்க விஷயம். நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற விஷயம் என்னன்னா, நீ முதல்ல உடல் ரீதியா ம். கரெக்ட்டா நீ உன்ன ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்தது மன ரீதியா நீங்க தெளிவா இருக்கணும். பொருளாதார ரீதியா நீங்க எல்லா விஷயத்திலயும் கரெக்ட்டா ஷெட்யூல் போட்டு நீங்க உங்க வளர்ச்சிய கொண்டு வரணும். உலக அரசியல நீங்க தெரிஞ்சுக்கணும். ம். நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல எல்லாத்துலயுமே நீங்க தெரிஞ்சா தான் இங்க வாழ முடியும்ன்றத அவங்க நம்மளுக்கு ஷெட்யூல் போட்டே குடுத்துருக்காங்க. ஓகே. ஆனா நாம எத எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சித்தர் பறந்தாரு, ம். சித்தர் தங்கம் பண்ணாரு, சித்தர் வந்து குகைக்குள்ள இத்தனை வருஷம் இருந்தாரு, தண்ணியில மூழ்கினாரு. இது எல்லாம் தான் நம்ம எடுத்துக்கிறோமோ தவிர, ஓகே. நமக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு நீ எப்படி வாழ்ந்தா உனக்கு ஆரோக்கியமா வாழ முடியும்? எப்படி இருந்தா நீ பொருளாதாரத்த இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும்? ம். எப்படி நீ நோய் இல்லாம வாழலாம்? எப்படி சொந்த பந்தத்தோட சண்டை சச்சரவு இல்லாம வாழலாம்னு ஒரு ஷெட்யூல் போட்டு குடுத்தாங்களே, அது பக்கமே நம்ம போறதில்ல. சித்தர்கள்ன உடனே நம்ம நேரா எங்க போவோம்? கண்டிப்பா. அவர் காட்டுல ம். இருந்தாரு, அவர் ம். நெருப்புல இறங்குனாரு, அவர் ஆகாயத்துல பறந்தாரு. இதுதான் நமக்கு அவர் மேஜிக் பண்ணதான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த மேஜிக் எதுக்கு அப்படின்னா, உன்ன கூப்பிடுறதுக்கு. ஓகே. ஒரு குழந்தைய நீங்க கூப்பிடணும்னா, அதுக்கு புடிச்ச மாரி நீங்க ஏதாவது விளையாடணும். ம். அந்த விளையாட்டு தான் அது. நீங்க விளையாட்டையே புடிச்சுக்கிட்டு இருந்தா, நாம போய் வாழ்க்கைய கண்டிப்பா. விட்டுர்றோம். கண்டிப்பாக. ஆ. நெறைய விஷயங்கள் பேசினோம். இந்த சந்தோஷம். நேர்காணல்ல ரொம்ப தெளிவான பதில்கள் எங்களுக்காக குடுத்திருந்தீங்க. ரொம்ப மிக்க சந்தோஷம். நன்றி.